ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் எவ்ரிஒன். திஸ் இஸ் சரவணன், டபுள் யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர். வெஸ்டேஜ் பிஸ்னஸ்ல நம்ம நிறைய பேர் வந்து உள்ள ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ற எல்லாருமே வந்து சக்சஸ் பண்றது இல்ல. வெஸ்டேஜ்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ற எல்லாருமே சக்சஸ் பண்றது இல்ல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஜாயின் பண்ற எல்லாருமே வந்து பிசினஸ புரிஞ்சுக்கிட்டு, பிளான புரிஞ்சுக்கிட்டு, சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்துல தான் ஜாயின் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறிதான். ஏன்னா எத்தனையோ பேர் வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணிட்டு ஆளை சேர்த்தனா போதும்னு நினைச்சுக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஐடி ப்ரூஃபை வாங்கி ரிலேட்டிவோட ஐடி ப்ரூஃபை வாங்கி ஐடியை மட்டும் போட்டு விட்டுறாங்க. வெஸ்டேஜ்ல நான் தான் சேர்ந்திருக்கேங்கிறதே தெரியாம எத்தனையோ பேர் இருக்காங்க. அதெல்லாம் வந்து நீங்க கேட்கும்போது என்னடா அது இப்படிலாம் ஒரு பண்ணுவாங்களா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அப்படிலாம் பண்றாங்க. ஓகேங்களா? அப்படியும் வந்து ஒரு சிலர் ஐடி மட்டும் போட்டா போதும், இல்ல எப்படியாவது அவங்களை சேர்த்து விட்டா போதும், ஏதாவது ஒண்ணு சொல்லி சேர்த்து விட்டா போதும், சும்மா பொருளை மட்டும் வாங்குங்கன்னு சேர்த்து விட்டா ஏதாவது ஒண்ணு சொல்லி பண்றவங்களும் அதாவது இருக்கிறாங்க. தெரியாம பண்றதுதான். ஏன்னா புரியாம ஏன்னா இந்த மாரி ஒரு சிலர் சேர்றாங்களா? இன்னும் ஒரு சிலர் சும்மா ஜாயின் பண்ணி வைக்கிறாங்க. ஃப்ரீ ஐடி தானே, ஃப்ரீ ஐடி தானே, ஃப்ரீ ஐடி தானே போட்டு விடுவோம்னு சொல்லிட்டு போட்டு விட்டு அதுக்கப்புறம் கண்டுக்கிறதே இல்ல. இன்னும் ஒரு சிலர் ஜாயின் பண்ணிட்டு, சரி நம்ம பண்ண முடியுமாட்டிருக்குன்னு ஜாயின் பண்றாங்க. அதுக்கப்புறம் அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பண்ணலாம். சரி பண்ணலாம், 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 பண்ணலான்னே உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ணிட்டு 2 நாள், 1 வாரம் ட்ரை பண்றாங்க. ட்ரை பண்ணிட்டு, ஆஹா! இது கொஞ்சம் நம்ம நெனச்ச மாரி இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு பேக் அடிச்சர்றாங்க. அவங்க ஒரு இமேஜினேஷன்ல ஓகே ஈஸியா தான் இருக்க மாட்டிருக்குன்னு ஜாயின் பண்றாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்றாங்க, ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ணிட்டு வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஜாயின் பண்ணிட்டு வெறும் அ சூப்பர்வைசர் மாரி அப்சர்வ் மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. பல வாரமா, பல மாசமா, வருஷக்கணக்குல அப்சர்வ் பண்றவங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கரெக்ட்டுங்களா? இந்த பிசினஸ்ல யாரு வந்து சக்சஸ் பண்றாங்க அப்படின்னா, அ இந்த பிசினஸ்ல சக்சஸ் பண்றவங்க, இந்த பிசினஸ் இப்படிதான் இருக்கும், இப்படிதான் பண்ணணுங்கிறத புரிஞ்சுகிட்டு, தெரிஞ்சுகிட்டு நமக்கு ரிசல்ட் வரலைன்னா ஏன் வரல? மத்தவங்க இங்க சம்பாதிக்கிறவங்க எப்படி எடுத்திருக்காங்க? எப்படி இன்கம் எடுக்குறாங்க? அவங்கலாம் என்னென்ன பண்ணாங்க? அப்படிங்கிறத தெரிஞ்சு, புரிஞ்சுகிட்டு தொடர்ந்து முயற்சி பண்றவங்க தான் இங்க சம்பாதிக்கிறாங்க. சும்மா நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்லாம் கிடுகிடுன்னு நம்ம கீழ சேர்த்தி விட்டோம்னா, நமக்கு அவங்க பார்த்துக்குவாங்க. நமக்கு இன்கம் வரும். அப்படிங்கிற இமேஜினேஷன்லலாம் இங்க யாராவது ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்கலாம் இங்க சம்பாதிக்க முடியாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ நம்பி இல்ல அவங்க சேர்ந்தா நம்ம சேரலாம். இல்ல அவங்க சேர்ந்து அவங்கள எப்படியாவது சேர்த்தி விட்டுறலாம். அவங்கள சேர்த்தி விட்டோம்னா, அப்பாடான்னு, அக்காடான்னு ஒரு மூலையில உட்கார்ந்திடலாம். அவங்க அதுக்கப்புறம் பார்த்துக்குவாங்க. மந்த்லி மந்த்லி நம்ம லட்சக்கணக்குல இன்கம் எடுத்து நம்ம வாழ்க்கைய ஜம்முன்னு ஓட்டலாம் அப்படின்னு ஒரு இமேஜினேஷன்லலாம் நீங்க இந்த பிசினஸ்லாம் பண்ண முடியாது. அப்படிலாம் இந்த நெட்வொர்க் சரித்திரத்திலேயே இந்தியால வெஸ்டேஜ்ல இல்லைங்க, இந்தியால இல்லைங்க. உலகத்திலேயே இந்த மாரிலாம் யாருக்குமே இந்த நெட்வொர்க்ல நடந்ததே இல்ல. அப்புறம் எப்படி உங்களுக்கு நடக்கும்? நான் கேட்கிறேன். கரெக்ட்டுங்களா? யார் ஒருத்தர் யார் ஒருத்தர் தான் மேல நம்பிக்கை வச்சு, இந்த பிசினஸ் நான் பண்ணுவேன். இது பண்ணா தான் என் வாழ்க்கை மாறும். இது கடவுள் குடுத்த வாய்ப்பு. கண்டிப்பா நான் அத பண்ணியே தீருவேன். அப்படின்னு சொல்லிட்டு முடிவோட எடுத்து பண்றாங்களோ, அவங்க தான் இங்க சக்சஸ் பண்றாங்க. அப்ப இந்த ஒரு விஷயம் நெறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகேவா? அவங்களா ஒண்ணு நெனச்சுக்கிட்டு, இப்படிதான் இருக்க மாட்டிருக்கு அப்படி ஏன்னா இதுதாங்க சீக்ரெட். வேற எதுவும் இல்லைங்க. வெஸ்டேஜ் சக்சஸ் சீக்ரெட்னா இதுதாங்க சீக்ரெட். இந்த வெஸ்டேஜ்ல சக்சஸ் பண்ணவங்க என்ன பண்ணாங்க? அத நீங்க ஃபாலோ பண்ணணும். ஐயோ! எனக்கு தான் பிரச்சனை. எனக்கு தான் யாரும் சேர மாட்டேங்கிறாங்க. எனக்கு தான் இப்படி நடக்குது. நமக்கு இந்த பிசினஸ் இல்லடா அப்படின்னு நம்ம தலையில எழுதி காட்டிருக்கு. நமக்கு போற இடமெல்லாம் ரிஜெக்ஷனு. யாருமே எல்டிபியே பார்க்க மாட்டேங்கிறாங்க. வாய் குடுத்தே காது குடுத்தே கேட்க மாட்டேங்கிறாங்க. பேசுறதையே வந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்க. மதிக்க மாட்டேங்கிறாங்க. அடி மேல அடி, இடி மேல இடி. என்ன பண்றேன்னே தெரியல. ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி சறுக்குது. ஜான் ஏறுறதுக்குள்ளயே மொள சறுக்குது. எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்குது. எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதுன்னு ஊன்னு அப்படின்னு நெஞ்சு நெஞ்சா அடிச்சுக்கிட்டு ஆன்னு கதர்றீங்க. ஓகேவா? என்னோட பிரச்சனை வேற யாருக்குமே இல்ல. என்னோட பிரச்சனைய கேட்கறதுக்கு இங்க யாருமே இல்ல. அப்படி இப்படின்னு நீங்க நெனைக்கிறீங்க. இங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு லீடர்ஸோட சக்சஸ் ஸ்டோரி இதெல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க. அவங்களோட பிரச்சனைலாம் நீங்க கேட்டீங்கன்னா, உங்களோட பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனையே இல்லன்னு நெனச்சுக்குவீங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு நம்மளோட பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனையே இல்லடா! அப்படின்னு நீங்க நெனச்சுக்குவீங்க. அதனால வந்து பிசினஸ்ல சக்சஸ் பண்ணவங்க என்ன பண்ணாங்க? எப்படி பண்ணாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே இந்த பிசினஸ்ல பாதி சக்சஸ்ங்க. அதாங்க சீக்ரெட்டே. அந்த சீக்ரெட்ட தெரிஞ்சுக்கிட்டு அந்த சீக்ரெட்ட தெரிஞ்சுக்கிட்டு, அத மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். ஓகேவா? இப்ப வந்து நீங்க வந்து நடந்து போறீங்க. அ எந்த வழியில போனா உங்களுக்கு வந்து சீக்கிரமா வந்து முடியும்? இப்ப ஸ்கூலுக்கோ, காலேஜுக்கோ, ஆஃபீஸ்க்கோ போறீங்க. ஒரு சீக்ரெட் ரூட் இருக்குதுங்க. ஓகேவா? அந்த சீக்ரெட் ரூட் உங்களுக்கு ஒருத்தர் சொல்லிட்டாரு. அந்த சீக்ரெட் ரூட்ட நெறைய பேர்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் தான் கொஞ்சம் பேர் தான் அலோவ் பண்ணுவாங்க. எல்லாரும் பொது வழி இல்ல. அப்படின்னு உங்களுக்கு ஒரு சீக்ரெட் ரூட் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த சீக்ரெட்டா வச்சுக்கிட்டு நீங்க போவீங்களா? மாட்டீங்களா? ஓகேவா? அதான சீக்ரெட். அப்ப நம்ம மனசுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம வந்து சீக்கிரமா சக்சஸ் பண்ணிடலாம். அந்த சீக்ரெட் தெரிஞ்சிருச்சுன்னா,
தப்பு பண்ண மாட்டோம். நம்ம வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம். இல்ல சீக்கிரமா பண்ண வேண்டியதை பண்ணுவோம். நம்ம வந்து ஸ்டெடியா போவோம். அதுதாங்க. ஓகேவா? அதை நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. அதை நீங்க மறந்துடாதீங்க. சின்சியரா எடுத்து பண்ணுங்க. ஓகேவா? சின்சியரா எடுத்து பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் வெஸ்டேஜ்ல நம்ம வந்து சேர்ந்திருக்கோங்கிற எண்ணம் இருக்கணும். நம்ம எண்ணம், ரத்தம், சிந்தனை, செயல் எல்லாம் வெஸ்டேஜ்ல எப்படியாவது சாதிக்கணும், எப்படியாவது சக்சஸ் பண்ணணும்னு யோசிங்க. சரியான கம்பெனி இங்க நீங்க போடுற உழைப்பு என்னைக்குமே வீணாகாதுங்க. அப்படியே இருக்கும். உங்களுக்கு அப்புறமா அங்க இந்த டீம் இருக்கும், இந்த கம்பெனி இருக்கும். நம்ம நம்பி இறங்கி வேலை செய்யலாம். செக்யூர்டான ஒரு இடம். நீங்களும் இதுல மிகப்பெரிய லெவல்ல சாதிக்கலாம், சக்சஸ் பண்ணலாம். வெஸ்டேஜ எந்த காரணத்திலயும் எப்பயுமே விட்டுறாதீங்க. சீரியஸா எடுத்து பிசினஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. விஷ் யூ வெல்.